ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூர்வீகாலேருந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். அது என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபேன் தான். பஜாஜ் கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கோம். ஸ்மார்ட் ஃபேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் இருந்தால் போதும், நம்ம ரிமோட்லேயே போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஏஞ்சி போய் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபேனோட அன்பாக்சிங் வீடியோ உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு ரிமோட் ஒன்று இருக்குது ஃபேனுக்கு ரிமோட் கொடுக்குறதுனா இப்போ தான் பார்க்குறேன். அது இல்லாமல் போல் நெட் இருக்குது, கப்பு இருக்குது, 2 கப்பு, வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், அப்புறம் ஃபேனோட ஹெட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 1/2 அடிக்கு ஒரு ராடு ஒன்று கொடுத்துருக்காங்க. 3 ரெக்கை இருக்குது. இது எல்லா ஃபேன்லேயும் இருக்கிறது தான். இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு காற்று எப்படி இருக்குது, குவாலிட்டியாக இருக்கானு சொல்லிட்டு பார்ப்போம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஃபேன் மாட்ட தெரியும், அதனால் எல்லோரும் நம்மளே மாட்டிடுவோம். இருந்தாலும் 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க போல்டு நெட்னா கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு கீழே படுக்க போகுது நம்ம தான். இதில் வந்து இன்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்து டேப் அடித்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடும். நான் 3 ரெக்கையும் மாட்டிட்டேன். எனக்கு மாட்ட தெரியுன்றதுனால நானே ஏறி ஃபுல்லாக மாட்டிட்டேன். மாட்டினோடனே ஒரு ட்ரையல் பார்த்துடலான்னு சொல்லிட்டு போட்டேங்க. போட்டு பார்த்தா ரிமோட் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் தான் யூசர் மேனுவல் படித்தோன்னே தெரிஞ்சிச்சு. ஃபேனை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட் அந்த பவர் பட்டனை ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா பேரிங் ஆகிடும். பேரிங் ஆனோடனே கிளிக்குன்னு சவுண்ட் வரும். ஒரு ட்ரிப்பு போடும்போது கிளிக்குன்னு சவுண்ட் வரும். ஃபேனை பற்றி சொல்கிற மாதிரி ரிமோட்டை பற்றி பேசணும். ரிமோட்டோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் ப்ரீத்துன்னு ஒரு ஃபீச்சர்ஸ் வேறு இருக்குது. அதை அழுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் மரத்தடியில் எப்படி உட்காந்துருமோ காற்று வருமோ அதே மாதிரி வருங்க. ரியலாக அது வந்து ஃபீல் ஆகுது. நல்லாவே இருக்குது. சூப்பராக இருக்குது ஃபேனோட குவாலிட்டி, ரிமோட்டோட குவாலிட்டியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் எக்கச்சக்கமான மோட் இருக்குது. 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி ஆஃப் பண்ணுற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 6 ஹவர்ஸு, 8 ஹவர்ஸு. அது இல்லாமல் ஃபேனோட ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரிமோட்டோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஃபேனோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. பஜாஜ் இப்படி பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. சூப்பராக பண்ணியிருக்காங்க. எந்த சைடு இருந்து பார்த்தாலும் ஒரு லுக்காக தாங்க இருக்குது. நம்ம வீடு தான் லுக் இல்லை, ஆனால் ஃபேன் லுக்காக தான் இருக்குது. இந்த ஃபேனை பற்றி சொல்லணும், ஏர் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏர் ஃப்ளோ சூப்பராகவே இருக்குது. நம்ம வீட்டோட ஆள் ரொம்ப பெருசு, 20க்கு 20. அது ஃபுல்லாகவே கவர் பண்ணுது. சூப்பராக இருக்குது ஏர் ஃப்ளோ. யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், கிராப் பண்ணிக்கோங்க. பாய்.